வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்பொண்ணு சமையல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலில் நோட்டிஃபை ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முளைக்கட்டின கொள்ளுப்பயிர் குழம்பு எப்படி வைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். கால்சியம், மெக்னீசியம் மற்றும் புரதச்சத்துக்கள் நிறைந்த இந்த முளைக்கட்டின பயிர் பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையான அமினோ அமிலங்களை நம்ம உடம்பே தயாரித்துக்கொள்ள இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதை வீக்லி ஒன்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுனால அவங்க ரொம்ப ஹெல்த்தியாகவே இருப்பாங்க. இது எப்படி முளைக்கட்டுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது எப்படிங்கிறது டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்றைக்கி நான் கொள்ளு பயிர் பார்த்திங்கன்னா முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 5 தக்காளி, 1 ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் சீரகம், ஒரு 10 மிளகு, 7-8 வரமிளகாய். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் போட்டு விசில் இட போகிறோம். ஸோ அதனால் இதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளி நான் ஒரு டைம் ஸ்டோரியில் வச்சுருந்தேன். எல்லோரும் உண்மையான தக்காளியான்னு கேட்டிருந்தீங்க. ஒரிஜினலாகவே இந்த தக்காளி எங்கள் செடியில் முளைச்சது. அதாவது எங்கள் தொட்டி சின்னது, அதில் தக்காளி செடி ஒன்று நெட்டு வளர்ந்துட்டு வந்தது. ஸோ அதில் முளைச்சது தான் இந்த தக்காளி. ஸோ அதில் மண் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கிறதுனால தக்காளி பெருசாக வரல. பட் ரொம்பவே அழகாக இருக்கு இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா குக்கரில் பார்த்திங்கன்னா முளைக்கட்டின வச்ச கொள்ளு பயிரை சேர்த்துக்கலாம். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். அதை 4 துண்டு அறுத்து போட்டுக்கோங்க. இதோட நம்ம சின்ன வெங்காயம், மிளகாய், மஞ்சத்தூள், சீரகம் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக உப்பு 1 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். போட்டு 2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா இந்த குழம்பு நல்லா கெட்டியாகவே வரும். நிறைய தண்ணி ஊற்றலாம். 2 சொம்பு தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் விட வச்சுருவேன். இப்போ குக்கரில் வச்சு மூடி நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுருங்க. ஒரு 5 விசில் வரட்டும். சைடில் ஒரு எலுமிச்சை கை அளவு, அதாவது எலுமிச்சை பழம் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 5 விசில் வந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லாவே வெந்துருச்சு பருப்பு. இப்போ இந்த குக்கரில் இருக்கிறத நான் ஒரு பாத்திரம், அதாவது கடையிறதுக்கு வசதியாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை மட்டும் வடிச்சிட்டேன். இப்போ இதை நம்ம மத்து போட்டு கடைஞ்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் மத்து போட்டு கடைங்க. சப்போஸ் உங்களால் கடைய முடியலனா மிக்சியில் கூட விட்டு 2 அடி அடிச்சுக்கோங்க. இப்போ மிக்சியில் விட்டு நான் ஒரு 2 அடி அடித்து தனியாக எடுத்திருக்கேன். அதோட புளியும் கரைச்சி ஊற்றிக்கிட்டேன். இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு வாணலி வச்சு எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அது நல்லா வெடித்ததும் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக உண்டுனே ஒரு 20 சின்ன வெங்காயம் அறுத்து போட்டுக்கோங்க. ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை தழை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவு நல்லா பொன்னிறமாக வணங்கணும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வெங்காயம் பாருங்கள் கருக ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நம்ம குழம்பு எடுத்து ஊற்றிக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டு, ஸ்மெல்லு இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதித்து வந்ததும் கொத்தமல்லி தூவி நம்ம அடுப்பு அமைச்சிடலாம். இது முளைக்கட்டின கொள்ளு பயிறு குழம்பு. இது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியானது. நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நீங்கள் செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். நார்மலாக நம்ம குழம்பு வைக்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது நம்மளுக்கு தேவையான சத்துக்கள், ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு கிடைக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் தமிழ் பொண்ணு சமையலுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.